அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். மகளி உன் காவலுக்காக அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை அம்மா, உள்ளமில்லை அம்மா. காண்பதற்கு இந்த தாய் வரவே. தாய் வருவா, எங்க வருவா? ஏடி செத்து போன தாய் எப்படி வருவா? உன்னை வளர்த்த தாய் நான் உயிரோடு இருக்கேன், உயிரோடு இருக்க வேண்டிய அம்மாவை தாயின்னு சொல்லாம எங்கிட்டு வருவா? வாத்தா வாத்தா எங்கிட்டு வருவா? வருவாளா? ஏய், சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்க வேண்டிய உன்னை எப்படி நான் வளர்த்துட்டான்? மார்பிதை தோல்விதை தூக்கி வளர்த்தி தாயினால புரிய போக்குகிறாள். இரண்டாம் தரமா கொண்டு வந்த தந்தை இதனால நான் மாற்றானதை நடந்திருப்பா. எதுக்காக என் தாலி அர்த்தம் கேட்டா இப்படி ஊரை ஒன்னா போட்டுறிய பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ தெரியா இருந்தா காவல்கார பையன் கேட்கிறான், இல்லைங்க 60 வயதுல மனமடுத்து உன் தந்தை அரண்மனைக்கு கொண்டு வந்தாரு. இப்போ 40 வயதுன்னு சொல்றேன், 40 வயசு வரைக்கும் நான் காரம்பு ஏறிங்கன்னு கேட்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதானே? எங்க இருக்கான்? விருந்து வைக்கிறவனுக்கு சாப்பிட்டு போடா, சாப்பாடு வா போட்டா. என்ன சொன்ன? என் நாட்டு
நாட்டு மன்னன் என்னை தொட்டு தாலி கட்டவரை தொட்டு தாலி கட்டி இந்த அரண்மனைக்கு கொண்டு வரும்போதுதான் அவருக்கு 60 வயது, எனக்கு 40 வயசு. அப்படி சொல்லும்போது என்ன சொல்லி நான் சொன்னேன் 40 வயசு வரைக்கும் நான் கரம்பு ஏறினேன். யார் சொல்றது மாதிரியா? இந்த ஊரை எந்த மாப்பிள்ளை எனக்கு ஓட்டு போல நான் யார் சொன்ன அது மாதிரி? ஓட்டு போய் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நான் சொல்லலாமா? ஐயோ நான் நான் அப்படியா சொன்னேன்? 40 ஏக்கரா கரம்பா கிடக்குது, அதை ஓட்டி மல்லா கொட்ட பொண்ணு நானும் மதன் குமார் பேசிக்கிறேன். ஓட்டு ஓட்டு கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஏய் ஏண்டா மல்லாட்டை எப்போ போடுவாங்க? மல்லா போட்டா ஏய் சொல்லியா அவ்வளோ இலக்காரமா போச்சுன்னு பார்த்தா ஏண்டா பூவும் பொட்டோடு இருந்தா அதுக்கு பேரு புகழ் வேறதான். ஆனா பொட்டு இருந்து பொட்டு இருந்து பூ இருந்து பூத்து மண்ணில் இழந்து விதவி வளர்த்தாலுன்னா எதை வேணாலும் சொல்லுவேங்க. ஏய் 4 சுப்பிரமணியம் விட்டுட்டு 7 பூ கலராத இது போய் நான் என்ன பண்ணேன்? அதான் பார்த்தா எனக்கு வெளியே எடுத்துட்டு அம்மா அம்மா காப்பாத்துங்க அம்மா அம்மா ஐயோ 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 அப்பயா அம்மா இவ தெரிச்சிருச்சா தேவடியா பழுக்குதும்மா. கடவுளே என் தாலி அத்துட்டாரா, என் தாலி அத்துட்டாரா. நீ அம்மா உன் தாலி அத்துட்டாங்களா? கரையில மயில முருகர் கோயிலுக்கு இட்டுன்னு போய் உனக்கு நான் தாலி வாங்கி கட்டுறேம்மா. சிரிப்பு பார்த்தியா தக்காச்சாரங்களுக்கு நான் மாதிரி சொல்லுங்களா? நான் தாலி அட்டது உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாங்க உங்களுக்கு. ஏண்டா 2000 ரூபாய் நாட்டு மட்டும் தாலி கட்டி கொண்டு வந்தான். இந்த பாதிலே அத்துட்டேன். மழை ஊருக்கு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தாலி கட்டு. நீ தானே தாலி அட்டாங்க அழுது நடக்கிற தாதி பதைக்காதி அவை தண்ணீர் வீடு பத்தி எரியும் போது வீடுக்கு நெருப்பு வைக்கிறீங்க. நரம்புக்கு எதனா ஒண்ணு ஆகட்டும். நான் எப்படி வயசானாலும் உன் அழகோ ஸ்டைலும் உன்னை விட்டு போகல. நீ செத்து புடுவியப்பா. பழையப்பா இல்ல நான் சொரியப்பா. நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகலான்னு பாக்குறேன். நீ நீலாம்பரி ஆகலான்னு பாக்குறியா? நானும் நீலாம்பரி. என்ன இப்படி செய்யலாமான்னு கேட்டா அவன் நீலக்கண்ணி வெடிக்கிறாடா, நீலக்கண்ணி வெடிக்கிறான். அப்புறம் சாவடிச்சிட்டு ஆமா உன் தாலி அடிச்சிட்டான். என் தாலி எடுத்துட்டான். அம்மா தாலி எதுக்கு அர்த்த மகேஸ்வரன் இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? இப்ப செய்யலாமான்னு கேக்குறியா? இப்ப செய்ய முடியாது. ஜனம் உட்காந்து காலையில வேன்ல போக சொல்ல ஜனலை சாத்திட்டு அப்புறமா நம்ம செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு பப்புடு வேத்தக்கார பையன் ஒரு மாச்சு மேடு ஒரு கேட்டு நிக்க வேண்டிய கதவு சாத்து முடி வெளியே எட்டி பார்த்துட்டு ஏண்டா டேய் பேசுடா பேசுற ஏண்டா
பாக்குறேன் சக்காக்காரா நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவாளுங்க சொல்லிட்டு யார் பேசுறது? என்ன பத்தி பாத்தியா? எல்லாம் ஊர்ல காது முடியாத போல இங்க யாரும் பேச மாட்டாங்க. காலையில ஏறி வேலை தான் கதையை பேசுவாங்க. ஏறி வேலையா? அம்மா பேசுவாளுங்க. இந்த வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு நாடகம் வச்சாங்க. கும்பாபிஷேகத்துக்கு வச்ச நாடகம் மழையால நின்று போச்சான். 48வது நாள் மண்டல பூஜைக்கு நாடகம் வச்சாங்க. ஏதோ வந்தவாசி கம்பெனியா. ஐயோ ஆரம்பத்துல மகாராணி மாதிரி வந்தாம்மா. பொழுது வெடிய வெடிய தேவடி ஆட்டம். ஜாத்தி மொனை வந்து பட்டுச்சுங்க. அவங்க பேசுறாங்களோ இல்லையோ மொனை 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 பேசுறாங்க. எங்க அதிக பேசுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டனும். கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டனா அங்கே வந்து அப்படின்னு கட்டு போய்கிட்டே இருப்பா. அமைதியா இருந்தாங்க. ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றான்? வீட்டுக்காரர் இல்லாததான். இதுக்கு காரணம் யாரு? அவதானே தொட்டு பேசுற வீட்டுக்காரர் தான் செத்துட்டான. கம்முன்னு நான் கேக்குறேன். இன்னைக்கு தேவையாவும் பண்ணி அடிச்சு நான் கேட்கறதுல இங்கே அரைப்படி மூத்திரம் பெஞ்சுக்கணாவோ. கோல விட்டு ஆட்டா ஐயோ ஐயோ எப்படி அந்த ஆம்பளை ஒன்று வச்சு குடும்பம் பண்ண தெரியல. நாயமா இதெல்லாம் நான் எதுவும் பண்ணலடா. பண்ணாததுதான் இப்ப நாயம் பண்றாவோ. கையா குளத்துல கை இப்போ மூஞ்ச பாரு நல்லா இருக்கு. அம்மா இல்லாத பொண்ணுன்னு உன்னை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க. உன் மேல சத்தியமா நான் எதுவும் செய்யலடா. யாண்டி இப்படி வெறி எடுத்து நஞ்சு கிடப்பா. சத்தியமா நான் எதுவுமே செய்யலடா. அப்பனுக்கு பால்ல விஷத்தை கலந்து இல்லடா. பால்ல விஷம் கலந்து சாகடிக்கலடா. அம்மா இல்லாத உங்க அம்மா சாவ சொல்ல பால் குடிக்கிற குழந்தைங்க நீங்க பாலுன்னு அழுது கண்டிங்க. பாலே வரலன்னா கூட சொம்மானா சப்பாச்சு பால் ஞாபகத்துக்கு தாய் விட்டுட்டு செத்துட்டாளுன்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு பாலு ஞாபகம் எடுத்த அவளுக்கு என் மார்ல பாலே வரல. பாலை குடிச்சு நீயாவது பரவாயில்ல. நீயும் பொம்பளையா மாறலான்னு ஊசி போட்டு பார்த்தேன். மாத்திரை போட்டேன். குளுக்கோஸ் ஒயர்ல கட்டி பார்த்தேன். சொல்லு ஒன்று ஒன்றா சொல்லிடுவா. மஞ்சா பூசி பார்த்தேன். உனக்கு அது வரும்னு பார்த்தேன். வரல. நீ விட்டா உடம்பெல்லாம் ஷோ பண்ணி பார்த்தேன். பண்ணு சொத்தா டேய் பண்ணு வாங்கி துண்ணாதான்னு சொல்றேன். அவன் ஊருக்கு எடுத்துட்டு வந்துடுறான். பண்ணு ஓச்சில நான் கேட்கறேன். கேட்கறேன் பயமாக்குது. பாத்தியா
நான் எதுவும் பண்ணலடா. நான் கேக்குறேன் இரு. என்ன பட்டா பட்டி தேர்த்துக்கு இருக்கு பாத்தியா? அம்மா இல்லாத பொண்ணுன்னு நீங்க சின்ன வயசு பால் குடிக்கிற குழந்தைங்க பாலுன்னு அழுது நடந்தீங்க. நீயாவது பரவாயில்லை, சீக்கிரத்துல பால் மறந்துட்டு ஒன்னா இருக்கிறான மிதுன் குமார். மதன் குமார் அதான் பார்த்த தெளிவா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நாக்க வலிக்கணும், பல்ல வளர்க்கணும். எங்களை வளர்க்குறியா? சரி, பல்லு வளர்க்க மாட்டேன் நான். நம்ம பல்லு ஆடு மாடெல்லாம் பல்லு வளர்க்குதான் உயிரா வேலை இது. நம்மளும் மிருகம் தானே. அது பார்த்து விடு. சொல்லு, சுத்தமா இருக்கணும் சொல்லு. மதன் குமார் ஒன்னா 3வது படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சுங்க. இங்கத்தான் குடிக்கிறான். இட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா அங்க ஆயாம பாலை குடிக்கிறான். காது குட்டி கேட்க முடியல. ஆயாமா எங்க இருக்கிறாங்க? பால் வடியில. ஓ முட்டை சாப்பிட்ற குடிச்சிட்டு வந்துட்டாங்க. பாலுன்னு அழுதுங்க. காது குட்டி கேட்க முடியல. இந்த பாவி அவனை பால் மறக்க அடிக்க நான் போவாத கோயிலுக்கு கிடையாது. எதுக்கு? திருப்பதி முருகர் கோயில் கூட போய் வந்தேன். திருப்பதியில முருகர் கோயில் இல்ல, பெருமாள் கோயில் மட்டும்தானே. இப்படித்தான் ஊரை ஏமாத்துறீங்க நீங்க. சரி சொல்லு. பெருமாள் கோயில் போறோமே, ஆந்திரா பார்டர் திரும்புறமே, ஃபர்ஸ்ட் முருகர் கோயில் தான். அப்படியா?